டியர் ஸ்டூடெண்ட், இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல 10th சம் பார்க்க போகிறோம். இந்த 10th சம் என்ன கேட்டிருக்காங்க, a pool of fish translate from point F to point D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இது வந்து ஃபிஷ் டேங்க்கு, இது வந்து போட்டு. அப்போ இந்த ஃபிஷ் டேங்க் அப்படிங்கிறது வந்து எஃப்ங்கிற பாயிண்டில் இருக்குது, டிங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்கிரைப் த ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த பூல் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பூல் ஆஃப் த ஃபிஷ் அப்படி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த எஃப்ங்கிற பாயிண்ட்டுன்னு வச்சுப்போம். சரியா? இது ஃபுல்லாக இல்லை, இது ஃபுல்லாக வந்து இது எஃப்ங்கிற பாயிண்ட்டு. இந்த எஃப்ங்கிற பாயிண்ட்டை இந்த டிங்கிற பாயிண்ட்டு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா என்ன வழி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இந்த எஃப்ங்கிற பாயிண்ட்டை இங்கே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு என்ன வழி இருக்குது, இப்படியே கொண்டு வரணும். இப்படியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் கீழே இப்படி வரணும். அப்போ தான் நம்ம கொண்டு வர முடியும். அப்போ எத்தனை ஸ்டெப்பு இந்த சைடு மூவ் ஆகணும், ரைட் சைடு 1 2 3 4 5 6 7. ஃபஸ்ட்டு 7 ஸ்டெப்பு இந்த எஃப்ங்கிற பாயிண்ட் இங்கே வரணும். ஸோ அதனால் நம்ம என்ன எழுதியிருக்கோம், 7 போட்டுட்டு இந்த ரைட் சைடு ஆரோ போட்டிருக்கோம். இந்த நெக்ஸ்ட்டு 7 சைடு அப்படின்னா இந்த இங்கே வந்துடுமா, 7 ஸ்டெப்பு இங்கே வந்துடும். அடுத்து டிங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை ஸ்டெப்பு மூவ் ஆகணும், கீழே எத்தனை ஸ்டெப் வரும், டவுனில் 2 ஸ்டெப்பு. இங்கேருந்து இங்கே 1, இங்கேருந்து இங்கே 2. இப்போ 2 ஸ்டெப் நமக்கு என்ன வரணும், டவுனில் வரணும். ஸோ அதனால தான் இங்கே 7 ஸ்டெப் வந்து ரைட் ஆரோ போட்டிருக்கோம், 2 ஸ்டெப் வந்து டவுன் ஆரோ போட்டிருக்கோம். சரியா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் புரியுதா? இந்த நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி, கேன் த ஃபிஷிங் போட் மேக் த சேம் ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபிஷிங் போட் இருக்கு இல்லையா, இந்த போட்டு வந்து இந்த பிங்கிற பாயிண்ட்டு தான் அப்படிங்கிறத ஒரு இமேஜினேட். இந்த பிங்கிற பாயிண்ட்டு தான் இந்த போட்டு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே எப்படி சொன்னாங்களோ அதே சேம் பாயிண்டில் நம்ம இங்கே கொண்டு வரணும். அதாவது இதே சேம் பாயிண்டில் நம்ம இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் முடியல அப்படின்னாக்க என்ன ரீசன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டை 7 ஸ்டெப் நம்ம இங்கே கொண்டு போக முடியாது. 7 ஸ்டெப் இங்கே கொண்டு போனோம் அப்படின்னாக்க இது என்ன, இது வந்து ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு தரப்பகுதி இது. அப்போ இந்த தரப்பகுதியில் வந்து நம்ம போட்டை கொண்டு போக முடியாது, மூவ் பண்ண முடியாது. சரியா? அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், கேன் த ஃபிஷிங் போட் மேக் த சேம் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே நோ அப்படின்னு போட்டுப்போம். ஏன் எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ இட் வில் பி த லேண்டட் ஆன் த ஐஸ்லேண்ட். இதனால் நம்ம இந்த ஐஸ்லேண்ட் இருக்கிறதுனால நம்ம இதை என்ன பண்ண முடியாது, லேண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன் நம்ம ரைட் பண்ணணும். அடுத்து சிங்கிற சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் எ ட்ரான்ஸ்லேஷன் த ஃபிஷிங் போட் குட் மேக் டு கெட் டு பாயிண்ட் டி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த போட்டு வந்து டிங்கிற பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு வழி இருக்குது நமக்கு. இந்த பிங்கிற போட்டு வந்து இந்த டிங்கிற பாயிண்ட்டுக்கு போகணுன்னா இங்கே பாருங்கள், இப்படி போய் அதுக்கப்புறம் இப்படி வரலாம். சரியா? இப்படி போய் இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி வரலாம். அப்போது எத்தனை ஸ்டெப் போகணும் பாருங்கள், 1 2 3 4 5. சரியா? இப்படி போயிட்டு இப்படி வருது சொல்ல, இப்படி போயிட்டு இங்கே வர்றதுக்கு, அதாவது அந்த சேம் வேலையே சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற போட்டு வந்து இங்கே ரைட் சைடில் வந்து போகணும் அப்படின்னா, அப்போது இந்த சிங்கிற இந்த பிங்கிற பாயிண்ட்டு, இந்த போட்டு வந்து இந்த டிங்கிற பாயிண்ட்டு போனால் என்ன, எத்தனை ஸ்டெப் மேலே போகணும், 1 2 3. இங்கே போய்ட்டுமா 3 ஸ்டெப்பு வந்து நம்ம அப் ஆரோ போட போகிறோம். அப்போ 3 போட்டுட்டு அப் ஆரோ போட்டிருக்கோம். அடுத்தது இங்கே வரணுன்னா எத்தனை ஸ்டெப் மூவ் ஆகணும், ரைட் சைடு 1 2 3 4 5. அப்போ 5 ஸ்டெப் வந்து ரைட் சைடு ஆரோ போட போகிறோம். சரியா? ஸோ இதுதான் இந்த சம்மு. 10th சம் உங்களுக்கு ஓகேவா? நெக்ஸ்ட்டு 11th சம் பாருங்கள். 11th சம் என்ன கேட்டிருக்காங்க, நேம் த டிரான்ஸ்ஃபார்மேஷன் தட் வில் மேப் ஃபுட்பிரிண்ட் ஏ அண்ட் டு த இண்டிகேட்டட் ஃபுட்பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க.
இது வந்து நமக்கு ஒரிஜினல் டயக்ராம், இது ஒரிஜினல் ஃபிகர் அப்படின்னு வச்சுப்போம். இதை பேஸ் பண்ணி தான் மற்ற ஃபிகர்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி மற்ற ஃபிகர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ டிரான்ஸ்லேஷன் ஆகிருக்கா, இல்லை ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கா, இல்லை வேறு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொட்டேட் பண்ணி காமிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். இதை பேஸ் பண்ணி தான், ஏங்கிற டயக்ராமை பேஸ் பண்ணி தான் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ண போகிறீங்க. இப்போ இதெல்லாம் ஒரு ஃபுட் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க உனக்கு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஃபுட் பிரிண்ட் பி. ஏலேருந்து இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இது வந்து எப்படி இது இப்படி ஆணுச்சு அப்படின்னு பாருங்கள். பிங்கிற ஃபுட் பிரிண்ட்டை அவங்க பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏங்கிற டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிங்கிற டயக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்கோ அதே போல் தான் இங்கேயும் இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. அப்போது இங்கே இருக்கிற டயக்ராம் அதே போல் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் வேறு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபுட் பிரிண்ட் பி அப்படிங்கிறது ஏவோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எப்படி இருக்குது, டிரான்ஸ்லேஷன். சரிங்களா? அடுத்தது ஃபுட் பிரிண்ட் சி. ஃபுட் பிரிண்ட் சி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த ஏங்கிறத இது கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த டயக்ராம் இங்கே எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சரியா? அப்போ இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. சரியா? ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா எப்படி இது ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு என்ன சொல்லுவோம், இந்த டயக்ராம் அப்படியே பரட்டி இருந்துச்சு அப்படின்னா அது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது அப்படியே பரட்டி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த பக்கம் வந்து இங்கே இருக்கும், இந்த பக்கம் வந்து இங்கே இருக்கும், இந்த பக்கம் இங்கே இருக்கும், இந்த பக்கம் இங்கே இருக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போது இது இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா கண்ணாடி எடுத்து இந்த இடத்துல நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் தெரியும். சரியா? அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், ரிஃப்ளெக்ஷன் அபவுட் ஹரிசாண்டல். ஹரிசாண்டல் ஷேப்பில் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து ஃபுட் பிரிண்ட் டி. இந்த டியை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஏலேருந்து இந்த டியை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்போ பாருங்களேன் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். இதுவும் ரிஃப்ளெக்ஷன் தான். இதுலேருந்து இங்கே கம்பேர் பண்ணுறப்ப ரிஃப்ளெக்ஷன் தான். இது அப்படியே இந்த ஷேப்பில் இப்படி பரட்டியிருக்கா இந்த டயக்ராமு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வெர்டிக்கல் ஷேப்பில் அவங்க கண்ணாடி அந்த மிரர் வச்சுருப்பாங்க. வெர்டிக்கல் ஷேப்பில் மிரர் வச்சோம் அப்படின்னா நமக்கு அப்படியே இப்படி ரொட்டேட்டில் நமக்கு தெரியும். அப்போ இங்கே என்ன இப்படி எழுதணும், ரிஃப்ளெக்ஷன் அபவுட் வெர்டிக்கல் லைன் அப்படின்னு எழுதணும். ரிஃப்ளெக்ஷன் அபவுட் வெர்டிக்கல் லைன். அடுத்து ஃபோர்த் ஒன் ஃபுட் பிரிண்ட் ஈங்கிறதுக்கு நமக்கு என்ன ஆன்சர், இந்த டயக்ராம் வந்து ஃபுட் பிரிண்ட் இ. இது எப்படி இருக்குது, ஏவோட இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹரிசாண்டல், ஐ மீன் இது ரிஃப்ளெக்ஷனாகவும் ஆகலை, டிரான்ஸ்லேட்டாகவும் ஆகலை. அப்போ வேறு என்ன ஆகிருக்கு அப்படின்னா ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு இப்படி இருக்கிற டயக்ராமை இப்படி கொண்டு போயிருப்பாங்க, அடுத்தது இப்படி வளைஞ்சி இப்படி இந்த கிளாக் வைஸில் அப்படியே ரொட்டேட் பண்ணாங்க அப்படின்னா உனக்கு இந்த ஷேப் கிடைக்கும். சரியா? ஸோ அதான் இங்கே என்ன எழுதியிருக்கோம், ரொட்டேஷன் அபவுட் த ஹீல் அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் 12th சம் பாருங்கள். In given diagram the blue figure is an image of the pink figure. இந்த பிங்க் ஃபிகரோட இமேஜ் தான் இந்த ப்ளூ ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சொல்லிட்டு அப்போ இதை இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இப்படி இருக்கிற இந்த ப்ரீ இமேஜை அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்படி கொடுத்துருக்காங்க. சொல்கிறது புரியுதா? சரி, ரொட்டேட் பண்ணி கொடுக்கல, கரெக்டு, ரொட்டேட் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி இருக்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே இருந்துச்சு அப்படின்னா அதை டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே இருக்கிறது அப்படியே இப்படி பரட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே இருக்கிறத இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, இப்படி இருக்கிறத இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி கொடுத்துருக்காங்களா? சொல்கிறது புரியுதா? அப்போ இது வந்து ப்ரீ இமேஜ், இது வந்து இமேஜ். இமேஜுக்கு வந்து நம்ம கேபிட்டலில் தான் வந்து அதோட நேம் கொடுப்போம், கேபிட்டல் ஆல்ஃபபெட்டில். இங்கே வந்து அந்த கேபிட்டல் ஆல்ஃபபெட்டுக்கு மேலே நம்ம என்ன கூட அந்த டேஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல, எல் டேஷ், எம் டேஷ், என் டேஷ், ஓ டேஷ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ப்ரைம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு என்ன சப்டிஷன் கேட்டிருக்காங்க, சூஸ் அன் ஆங்கிள் ஆர் எ வெர்டெக்ஸ் ஃப்ரம் த ப்ரீ இமேஜ் அண்ட் நேம் இட்ஸ் இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஆங்கிள் ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆங்கிள் எப்படி ரைட் பண்ணால், இமேஜ் ஆஃப் ஆங்கிள் எல், ஆங்கிள் எல் டேஷ். இந்த ஆங்கிள் எல்லும்
இந்த ஆங்கிள் எல் டேஷ் அப்படிங்கிறது நம்ம ரைட் பண்ணணும். இமேஜோடது ஓகேவா. இது அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே எல் டேஷு, இங்கே எம் டேஷு, இங்கே என்ன கிடைக்கும்? என் டேஷு, இங்கே ஓ டேஷ் அப்படி இருக்குமா இந்த இடத்துல? அப்போ ஆங்கிள் எல்லோட இமேஜோட ஆங்கிள் என்ன இருக்கும்? எல் டேஷ். இது வந்து ப்ரீ இமேஜோட ஆங்கிள் எம்மு, இது இமேஜோட ஆங்கிள் எம் டேஷ் அப்படின்னு கிடைக்கும். அதுபோல் ஒவ்வொன்றா நம்ம மேட்ச் பண்ணி எழுத வேண்டியதான். அடுத்தது ஆங்கிள் என்னு, ஆங்கிள் என் டேஷ், ஆங்கிள் ஓ, இங்கே ஆங்கிள் ஓ டேஷ் அப்படின்னு நம்ம இங்கே ரைட் பண்ணுற போல இருக்கும். இதான் ஆங்கிள். அடுத்தது இதில் என்ன கேட்டிருக்காங்க? வெர்டெக்ஸ் ஃப்ரம் த ப்ரீ இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரீ இமேஜ் டு இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரீ இமேஜ்லேருந்து இமேஜுக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வெர்டெக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே தான். இங்கே என்ன வெர்டெக்ஸ் இருக்குது? எல்லு, எம்மு, என், ஓன்னு இருக்குது. இங்கே என்ன வெர்டெக்ஸ் இருக்குது? எல் டேஷ், எம் டேஷ், என் டேஷ், ஓ டேஷ் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ மேட்ச் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம் கரெக்டாக. அப்போ இமேஜ் ஆஃப் வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது இங்கே ப்ரீ இமேஜ்லேருந்து தான் நம்ம சொல்லணும். அப்போ எல்லு எல் டேஷு, எம்மு எம் டேஷு, என்னு என் டேஷு, ஓ ஓ டேஷ் அப்படின்னு நமக்கு எழுதணும் வெர்டெக்ஸ். இங்கே ஆங்கிளில் ரைட் பண்ணி காமிச்சிருப்போம், இங்கே வெர்டெக்ஸில் நார்மலாக எழுதியிருப்போம். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆல் பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னாக்கா அதே சேம் ஈக்குவல் தான். இங்கே எல்எம் அப்படிங்கிற சைட் இருக்கா, அதே போல் இங்கே எல்எம் சைடு இது தான். அப்போ இது ரெண்டு தான் வந்து கரஸ்பாண்டிங். அப்போ கரஸ்பாண்டிங் சைடுங்கிறது எல்எம் அண்டு இங்கே எல் டேஷ் எம் டேஷ் அப்படிங்கிறது. அதே போல் இங்கே கரஸ்பாண்டிங் சைட் பாருங்கள் என்எம். அப்போ இங்கே என்ன இருக்குது? என் டேஷ் எம் டேஷ், இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் சைடு. ஓகேவா. அடுத்தது ஓஎன், இங்கே ஓ டேஷ் என் டேஷ், இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் சைடு. அடுத்தது ஓஎல் அண்டு ஓ டேஷ் எல் டேஷ், இது கரஸ்பாண்டிங் சைடு. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. அடுத்து 13 சம் பாருங்க. In the diagram at the right, the green figure is a translation image of the pink figure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Write a coordinate rule that describe the translation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிங்க் ஃபிகர் இருக்கு இல்லையா, இதோட இமேஜ் தான் வந்து இந்த க்ரீன் ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்கிறது புரியுதா? அப்போது இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற டயக்ராமே தான் ஒரு இடத்துல மூவ் ஆகிருக்கும். அப்போ எங்கே எப்படி மூவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இது போல் காமிக்கணும். அப்போது இங்கே இருக்கிற இந்த டயக்ராமை இந்த பக்கம் மூவ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, இது ஏன் நான் சொல்கிறேன், இது அப்படியே அதோட நார்மல் பிளேஸ், இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அது மேலேயே இதை நம்ம எடுத்து வைக்கணும். அப்படின்னா எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமை நம்ம இப்படி மூவ் பண்ணி இப்படி மூவ் பண்ண போகிறோம். அதாவது இப்படி நேராக கொண்டு வந்து அப்புறம் கீழே இருக்க போகிறோம். இறக்கணும் அப்படின்னா இது மேலேயே ஃபிட் ஆகிடும். அப்போ எத்தனை ஸ்டெப் நம்ம இந்த சைடில் கொண்டு வரணும்? இந்த இந்த க்ரீன் கலர் எத்தனை ஸ்டெப் இங்கே கொண்டு வரணும்? 1 2 3 1 2 3 எத்தனை இந்த ஸ்டெப் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா நேராக வந்துடுமா நமக்கு. அதுக்கப்புறம் 1 ஸ்டெப் நம்ம கீழே இருக்கணும்னா கரெக்டாக இதோட ஃபிட் ஆகிடும். அப்போது அதனால தான் 3 ஸ்டெப்பு வந்து ரைட் சைடு போட்டுட்டு 3 சைடு ரைட் ஸ்டெப் வந்துட்டு 1 ஸ்டெப் டவுன் வரணும். அப்போ தான் இது மேலேயே இந்த க்ரீனை வந்து ஃபிட் பண்ண முடியும். ஓகேவா. அடுத்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் 14th ஒன் பாருங்கள். ஏ டேஷ் இஸ் எ டேர்ன் அபவுட் எ பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேர்ன் அப்படின்னாவே ரொட்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே ஆன்சர் வந்து ரொட்டேஷன். ஏ டேஷ் இஸ் எ ஃப்ளிப் ஓவர் எ லைன். ஃப்ளிப் அப்படின்னாலும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்லியிருக்கேன். ஃப்ளிப் அப்படிங்கிறது என்ன, அப்படியே நம்மளை ஒரு டயக்ராமை அப்படியே பரட்டி வைக்கிறதா வந்து ஃப்ளிப் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா. அப்போ இந்த 15th ஒன்றுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? ஃப்ளிப் ஓவர் எ லைன் அப்படின்னாவே ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு தான் அர்த்தம். ஃப்ளிப் ஓவர் எ லைன் அப்படின்னாலும் ரிஃப்ளெக்ட்ஸ் எ லைன் அப்படின்னாலும் ரிஃப்ளெக்ஷன் தான். அடுத்து 16th சம். ஏ டேஷ் இஸ் எ ஸ்லைடு மூவ் வித்தவுட் டேர்னிங் ஆர் ஃப்ளிப்பிங் த ஷேப். டேர்ன் பண்ணவும் கூடாது, ஃப்ளிப்பிங்கும் பண்ணக்கூடாது. அப்போ அது என்னவாக இருக்கும்? டேர்ன் பண்ணாக்கா ரொட்டேஷன் சொல்லுவீங்க, ஃப்ளிப்பிங் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ இது ரெண்டுமே பண்ணாமல் ஒரு டயக்ராமை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா
அது என்னவா தான் இருக்கும்? டிரான்ஸ்லேஷன். சொல்கிறது புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு இதுதான் டிரான்ஸ்லேஷன். இந்த ஷேப்பை எதுவுமே மாற்றாமல் ரொட்டேட்டும் பண்ணலை, ரிஃப்ளெக்ட்டும் பண்ணலை. என்ன பண்ணுறீங்க? இந்த ஷேப்பை ஜஸ்ட் மூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? டிரான்ஸ்லேஷன். அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 17th ஒன். 17th வந்து இந்த டயக்ராமை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ்டு இன் த பிக்சர் இஸ். இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிங்க் கலர்லேருந்து இந்த ப்ளூ கலர் எப்படி போயிருக்கு அப்படின்னு பாருங்களேன். இந்த டயக்ராம் அப்படியே இங்கே இருந்துச்சு அப்படின்னா அதை டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதே டயக்ராம் வந்து அப்படியே பரட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இது அப்படி இல்லை. இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி திருப்பியிருக்காங்க, அதுக்கப்புறம் இப்படி இந்த மேலே கொண்டு போயிருக்காங்க. அப்போது இந்த ஷேப் பார்த்தாவே தெரியுது நமக்கு ரொட்டேஷன் அப்படின்னு தெரியுது. சரியா? அப்போ 17th ஒன் வந்து ரொட்டேஷன். அடுத்து 18th ஒன். த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ்டு இந்த பிக்சர் ஈஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிக்சர் பாருங்களேன், எதுவுமே ஒன்றும் இல்லை. இங்கே எப்படி இருக்கோ அதே போல் தான் இங்கே இருக்குது. அப்போது கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்? டிரான்ஸ்லேஷனாக தான் இருக்கும். ஒரு பிக்சர் அப்படியே அந்த ஷேப் மாறாமல் இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கண்டிப்பாக இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? டிரான்ஸ்லேஷன். இந்த ஃபைனலாக 19th ஒன். யூ ஷுட் ரொட்டேட் த பசில் பீஸ் 217 degree clockwise about the point P to fit it into the puzzle, which piece fits in the puzzle as shown அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு பஸ்ஸிலோட ஒரு பீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்படி கிளாக் வைஸில் 270 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பஸ்ஸில் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்? இந்த 4 ஆப்ஷனில் உனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் தான் உனக்கு சேஞ்ச் ஆகும் போது அது எப்படிங்கிறத பார்ப்போம். அப்போது இந்த பஸ்ஸிலோட ஒரு பீஸை வந்து நான் இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 90 டிகிரி இப்படிங்கிறப்பல போட்டிருக்கேன். இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இந்த டயக்ராமை அப்படி போட்டிருக்கேன். இப்படி ஒரு ஸ்ட்ரைக் லைனும் 90 டிகிரிக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரைக் லைன் போட்டிருக்கோம். இதை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் போல் இப்படி நம்ம சுற்ற போகிறோம் ரவுண்ட் ஷேப்பில். அப்போ இது வந்து இந்த 90 டிகிரி வர்றப்போ எப்படி மாறும் அப்படின்னா இந்த எம்டி பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் பார்க்குறப்போல இருக்கும். சரியா? அதை நம்ம இப்படி திருப்புறப்போ இந்த எம்டி பேஸுங்கிறது இந்த பக்கம் பார்க்குறப்பல வரும். அதை நம்ம இப்படி திருப்புறப்போ இந்த எம்டி பேஸுங்கிறது கீழே பார்க்குறப்பல வரும். சரியா? ஜஸ்ட் இமேஜினேட் பண்ணி பார்த்துங்க. இதை அப்படி இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். ஒவ்வொன்றா இப்படி ரொட்டேட் பண்ணுறப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி வந்துடும், அதுக்கப்புறம் இப்படி வரும், அதுக்கப்புறம் இப்படி கீழே வரும். சொல்கிறது புரியுதா? இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இப்படி இருக்குது, இப்படி இது வந்து இப்படி இருக்குது. இதை ரொட்டேட் பண்ணுறப்போ எப்படி வரும்? இப்படி வருமா? சொல்கிறது புரியுதா? இந்த இதில் வரும். அகைன் 90 டிகிரினா இப்படி வருமா உங்களுக்கு? அகைன் 90 டிகிரி அப்படின்னா இப்படி கீழே வந்துடும் இந்த ஷேப்பு. ஸோ இதே சேம் இதில் இது வந்து எப்படி இங்கே நான் கீழே வருது அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆப்ஷன் இது எதுவாக இருக்கும்? ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? ஜஸ்ட் இமேஜினேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுது. ஓகே, இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 4.1 ஃபினிஷ் ஆயிடுச்சு.